தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்னடா அவசியம்? ஊருக்காக நீ ஏன்டா சண்டைக்கு போற? ஏழைய ஒருத்தன் தான் அடிக்கிறானா? உலகத்துல எல்லாருமே தான் அடிக்கிறான். அவங்க எல்லாருக்கும் நீ தலைவனாக போறியா? கொலைகார பசங்களோட மோதி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்கடி என்ன? உன்னை சுமந்தவனுக்கு தாண்டா நீ குழந்தை. அவங்களுக்கு நீ யாரு? உன்னை போட்டு கொளுத்திருந்தாங்கன்னா நடந்து போச்சு. அப்புறம் ஏமா கத்துறீங்க? நீ வாய மூடா. ரொம்ப படிச்சுட்டேன்னு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இவன் போற போக்க பார்த்தா என்ன நிம்மதியா சாக விட மாட்டான் போல இருக்கு. ஏண்டா ரவுடி பசங்க உன்னை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? பெரிய வீர மாதிரி அவங்க முன்னால ஏண்டா முண்டாவை தட்டிக்கிட்டு நின்ன? ஏண்டா நின்ன? நிக்காம என்னையும் வாய மூடிட்டு ஓட சொல்றீங்களா? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவன் என்ன சொன்ன கேட்டியா? எதுக்கு எதை உதாரணம் காட்டி பேசுறான் பாரு. இவன் மாதிரி உங்க அப்பா ரவுடிக்கு ரவுடியா நின்னாரா? கீழ்த்தனமா காளி பசங்களோட சண்டைக்கு போனாரா? அவர் செஞ்சதெல்லாம் யாருக்காக? நமக்காக. நமக்காக தாண்டா. இப்போ அவர் எங்க இருக்காரோ? ஐயா கொஞ்சம் மூட்டை எடுத்துங்க. உங்களை தான். எங்க போறீங்க? ஐயா உங்களை தான். எங்க போறீங்க? ரவி இன்னுமா தூங்கல? எனக்கு வேலை இருக்குமா? படிச்சு முடிச்சாச்சு. இன்னும் என்னப்பா எழுதிக்கிட்டு இருக்க? எங்கெல்லாம் வேலை காலியா இருக்கோ அங்கெல்லாம் அப்ளிகேஷன் எழுதிட்டு இருக்கேன். இருட்டு போய் விடியற நேரம் வந்தாச்சு. போய் தூங்க. அதுக்குள்ள எப்படிமா விடியும்? எப்போ என்ன போல படிச்ச ஏழைங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குதோ, எப்போ பசி பிரச்சனை தீர்ந்து போய் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களோ, எப்போது நமது குழந்தைகள் படிக்க இலவச கல்வி, வியாதியில் படுப்போருக்கு வைத்திய உதவி எல்லாமே நாம் பெறுவோமோ அப்போதுதான் நமது வாழ்க்கையில் பொழுது வெடியும். ரவி படிச்சுட்டாலே இந்த கோளாறு தாமா. சின்ன விஷயம் கிடைச்சாலே லெக்சர் பண்ண சொல்லுது இல்லம்மா? சரி சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டு தூங்கு. ராஜா என்ன? நீதானே மதனோட ஆளுங்களை அடிச்ச ராஜா? ஆமா. நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்துட்டீங்க? இல்லப்பா, மதன் என்னுடைய நம்பர் 1 எனிமி. எல்லாம் விவரமா சொல்றேன். வண்டி உள்ள வந்து உட்கார். ஏன் பயப்படுற? தைரியமா வந்து உட்கார். என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பேரு. ஐ அம் ஜெகதீஷ். ஹார்பர் கூலிங் கிட்ட கமிஷன் அடிக்கிறது மட்டும் இல்ல, மதனுக்கும் அவன் கேங்குக்கும் பல தொழில் இருக்கு. சூதாட்ட கிளப், கள்ளச்சாராயம், கள்ளக்கடத்தல், இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்த ஸ்மகிள் பண்ண கூட்ஸ நடுவுல புந்து கொள்ளையடிக்கிறது. இங்கதான் அவன் உங்களுக்கு எதிரி ஆவறான்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். துபாயில இருந்து எனக்கு சீக்கிரட்டா தங்க வருது. அந்த சீக்கிரட் மதன் கோஷ்டிக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது. 3 முறை அவன் என் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டான். இனிமே வரப்போற தங்கம் போலீஸ் கண்ணிலையோ இல்ல கஸ்டம்ஸ் கண்ணிலையோ படக்கூடாது. மதன் கோஷ்டிக்கும் கிடைக்க கூடாது. அதுக்கு எனக்கு ஒரு சரியான ஆள் தேவை. அந்த ஆள் நீதான் எனக்கு தெரியும்.
உன்னாலதான் அந்த காரியம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். பதிலுக்கு உன் தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்றேன். ராஜா, அங்க என்ன பாக்குற? அந்த நீளமான பிளாட்பாரத்துல ஒரு அம்மா நிராதரவா 2 குழந்தைங்களோட வாழ வழி தெரியாம வயிற்று பசியோட வரதை பார்க்கிறேன். நான் டீலுக்கு ரெடி. வெரி குட் ராஜா, இன்னில இருந்து நீ என்கிட்ட வேலைக்கு சேர்த்துட்ட. ஓகே, தட் ஒர்க்ஸ். பல வருஷங்களுக்கு முன்னாலே அடிக்கடி நீங்க ரேஸுக்கு போவீங்க. வழக்கமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை நிறுத்திட்டு பூட் பாலிஷ் போட்டுக்கு வருவீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கும் விட்டெறிஞ்ச காசை நான் தொடர்றதில்லை. I am so sorry. All the best. Hello, Daddy. குட் ஈவினிங் ராதா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மை டியர் யங் மேன். எங்கப்பா உன்னை ரொம்ப நாளா காணோம். உட்கார். அப்படி என்ன வேலை? உங்ககிட்ட மறைப்பானே, வேலை தேடுறதுதான் எனக்கு இப்ப வேலை சார். நீ ஏன் போலீஸ்ல சேரக்கூடாது? நானா போலீஸ்லயா? விளையாட்டுல ரவி, சீரியஸா தான் சொல்றேன். உன்ன மாதிரி படிச்ச சுறுசுறுப்பான இளைஞர்கள் இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க. என்ன டாடி, ரவி போலீஸ் ஆபீசரா இல்லன்னு சொல்றீங்க? இத பாருமா, புலிக்கு பாய தெரியும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். ஆனா ரவி, இதுக்காக எங்கிட்ட இருந்து நீ ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தனுக்கு திறமை இல்லைன்னா தான் சிபாரிசு தேவை இல்லையா சார்? நானே இதுக்கு முயற்சி பண்றேன். நாளைக்கே அப்ளிகேஷன் போடுறேன். வெரி குட், ஐ லைக் தட் ஸ்பிரிட். ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு டீ கலக்கு. நான் போய் இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு உன் டேடியா திரும்பி வரேன். சார் போலீஸ் ஆபீசராக போறாரு. எஸ். இனிமே எனக்கு தான் கஷ்டம். 2 கைக்கும் வேலை. என்ன? ஆமா, அப்பா போலீஸ்ல, நீங்களும் போலீஸ், 2 கையிலயும் சல்யூட் அடிக்கணும். சரியா நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு பீச் ஓரத்துல பேக் வாட்டர்ஸ் பக்கத்துல ஒரு மோட்டார் லான்ச் தங்க கட்டிகளோட வரும். நீங்க எல்லாரும் கரெக்ட் டயத்துக்கு அங்க இருக்கணும். ராஜா, விக்கி, விவேக், நீங்க 3 பேரும் 4 பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அண்ட் யூ மைக்கேல், நீ மட்டும் தனியா போய் அந்த மோட்டார் லான்ச்ல வந்திருக்கணும், போய் சந்திக்கணும். எனி கோட் சார்? எஸ். follow me all of you. Please be seated, all of you. இந்த பாதி நோட்டை லான்ச்ல வர பார்ட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்கிட்ட இருக்கிற மீதி பாதி நோட்டை வச்சு சேர்த்து பார்ப்பாங்க. அது சரியா இருந்தா மொத்த தங்கத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. மைக்கேல், கிளியரா புரிஞ்சுதா? புரியுது. மிஸ்டர் ஜெகதீஷ், என்ன நீங்க வேலைக்கு வச்சது காவல் காக்குறதுக்கு மட்டும் இல்ல, மதுரோட ஆளுங்க கையில தங்கம் பறி போகாம ஜாக்கிரதையா இங்க கொண்டு வந்து சேர்க்கவும் கூட. அதனால இந்த வேலை எப்படி செய்யணுங்கிற பிளான என்கிட்ட விட்டுடு. என்ன சொல்ற ராஜா? உங்க தங்கம் எல்லாம் ஜாக்கிரதையா வந்து உங்ககிட்ட சேரணும், அவ்வளவுதானே? எஸ். ஒரு கண்டிஷன். இந்த வேலையை நான் ஒருத்தன் தான் செய்வேன். வாட்? நீ மட்டும் தனியாவா? எஸ் சார். நீயாவே இந்த காரியத்தை தனியா முடிச்சிருவேங்கிறியா? 10 குதிரை ரேஸ்ல ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரு குதிரை தான். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நான் உன் மேல பந்தயம் கட்டுறேன். இந்த நோட்டு. ஜாகிரதா ராஜா. ஒரு சைடுல மதனும் அவன் கேங் இருப்பாங்க, இன்னொரு சைடுல போலீஸும் கஸ்டம்ஸும். என் சைடுல நான் இருக்கேன்.
இதுக்கு தேவையில்லை. நான் மதனோட பிசினஸ் பேசுறேன். மாதவ், லிப்ட பாதியில் நிறுத்திட்டு என்ன பிசினஸ்? உனக்கு வாழ்க்கையில லிஃப்ட் வேண்டாமா? என்ன சொல்ற? உண்மையை சொல்றேன். உன் எதிரி ஜெகதீஷோட தங்கம் எங்க வருது, எத்தனை மணிக்கு வருதுன்னு சொன்னா எனக்கு என்ன பங்கு தருவேன்? இந்த பாரு, என்கிட்ட நீ ஜோக் அடிச்சா சிரிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கவே மாட்டேன். என்ன நீ சிரிக்க விடலைன்னா நீ அழ தயாராயிருது. வர்ற தங்கத்தோட விலை 50 லட்சம். உனக்கு எப்படி தெரியும்? பழத்தை நீ தின்னு, மரத்தை பத்தி ஏன் கேட்கிற? பங்கு என்ன சொல்லு? 5 லட்சம். அதுவும் தங்கம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம். ரைட். ஜெகதீஷோட ஸ்டீமர் கரெக்டா 11 மணிக்கு வாசா பீச்சுக்கு வருது. வர்ற பார்ட்டிக்கிட்டே இந்த பாதி நோட்டை காமிச்சா தங்கத்தை ஒப்படைப்பாங்க. நீ சொல்றது பொய்யா இருந்தா உனக்கு வீடு சுடுகாடுதான். காரியம் முடிஞ்சு தங்கம் என் கைக்கு வர வரைக்கும் நீ என் கூடவே தங்கணும். ஓகே. நீயும் 5 லட்சத்தை தயாரா வச்சுக்கோ. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன் பணத்தை நான் தூக்குறேன். ஓகே மாதவ். சரக்கெல்லாம் வண்டியில வைங்க. ஹலோ. ஃபைன். வேன மெரின் லைன்ஸ் பக்கத்துல நிறுத்திட்டு சரக்கெல்லாம் வேறொரு வண்டியில ஏத்திக்கிட்டு ஜாகிரதையா வந்து சேரணும். ஓகே? நீ சொன்னதெல்லாம் உண்மை. எங்களுக்கு தங்க வந்தாச்சு. இனிமே என் பங்கு வரும். ஆமாமா, பேசுறது கொடுக்க வேண்டாம். பை த பை, நீ யாருன்னு சொல்லலையே. சொல்ல வேண்டிய நேரத்துல நான் யாரும் சொல்றேன். இப்ப நேரம் வச்சு என் ஷேரை கொடுத்துருங்க. தங்கம் தான் என் கைக்கு வந்தாச்சே. உன் ஷேரை கொடுக்கலன்னா பழைய கதைதான். ஒரு வாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போட்டுட்டு இருந்தது. அந்த வாத்தோட சொந்தக்காரன், என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போடுது, இந்த வாத்தோட வயித்தை கிழிச்சிட்டா மொத்தமா எல்லா தங்கமும் கழிச்சிடுமேன்னு அந்த வாத்தோட வயித்தை கிழிச்சிட்டா. யோசிச்சுக்கோ, எல்லா தங்கமும் இன்னைக்கே வேணுமா? நான் சொல்றேன்னு சும்மா கதை அடிச்சேன். நானும் சும்மா ஒரு பழைய கதையை அவுத்து விட்டேன். Take it. You are 5 lakhs. தேங்க்யூ. ஆமா, ஜெகதீஷை ஏமாத்திட்டு தங்கத்தை ஏன் என்கிட்ட கொடுத்த? நீயே எடுத்துக்கிட்டு முதலாளி இருக்கலாமே. நீங்க அப்படிதான் முதலாளி ஆனீங்களா? கரெக்ட். ஒரு தழுவில தான் இன்னொருத்தன் உயர்வு இருக்கு. ஏன் முதலாளியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் பெரிய மனுஷன் ஆகியிருக்கேன். லுக்கிய அடுத்த செய்தி எப்ப வரும்? சொல்ற நேரம் வரும். இவ்வளவு தங்கமும் பத்திரமா கொண்டு வந்ததுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இங்கிருந்த ஜெகதீஷ் கோடனுக்கு நான் கொண்டு போறேன். நகர்ந்தீங்க, இந்த வாட்டி குண்டு கையில பாயாது, நெஞ்சில பாய்.
யாரு? மிஸ்டர் ராஜாவா? ஜஸ்ட் a minute. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு போன். Yes, Raja here. மிஸ்டர் 5 லட்சம் பிரமாதம் உன் பிளான். Oh, உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேம் நீ ஆரம்பிச்சிட்டா ராஜா, ஆனா முடிக்க போறது நான். குட் பை. ஹாய் ராஜா. ஆமா, இது என்ன சிகரெட் பட்ட மாதிரி? சிகரெட் பட்டதில்ல, புல்லட் பட்டது. புல்லட்? மதுரோட ஆளுங்க என்ன சுட்டாங்க. நல்ல வேலை. இந்த பேட் பாக்கெட்ல இருந்து 7, 8, 6. ஓ, இதான் உன்னை காப்பாத்துச்சா? யூ ஆர் ரியலி லக்கி யார். கம் ஆன் ராஜா, இவ்வளவு பணம் உன்னுடைய ஷேர். இதோட மதன் கிட்ட இருந்து நீ கொண்டு வந்த 5 லட்சத்தையும் சேர்த்திருக்க. ராஜா, ராஜா, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. இதாம நம்ம புது வீடு, fully furnished. வாங்க. இது டிராயிங் ரூம். வாங்க. இது டைனிங் ஹால். அது சமையல். அது உங்க வாத்தியார் ரூம். அதாம்மா உங்க புலாங்கல் சுவாமி. மேலேதான் ரவியார். வாங்க வாங்க. வீடு பிடிச்சிருக்காமா? இந்த வீட்டுக்கு ரொம்ப விலை ஆயிருக்குமே. வேலை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ நீ யார்கிட்டயோ வேலை செய்றியே, அவங்களா இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கி கொடுத்தாங்க? அம்மா, அங்க ஒரு ரூம் கார்டும் போடலான்னு இருக்கேன். ராஜா, நீ செய்யக்கூடாத வேலை எதுவும் செய்யலன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு நியாயமும் தெரியலன்னா அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன். அண்ணா, அம்மா. பியூட்டிஃபுல் ஹவுஸ். அங்கே இருங்க, ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். கமிங். அம்மா, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஐ ஃபீல் சோ ப்ரவுட். கம் ஆன் பிரதர், கிவ் மீ a hand. Shake hands ஐ சே. கம் ஆன். அம்மா, உங்க புள்ள ஒரு பெரிய இன்ஸ்பெக்டரா வரணும்னு நல்ல அழுத்தமா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மடைய, உங்க 2 பேருக்குமே ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. நீங்க 2 பேரும் தொழில நல்லா வருவீங்க. இங்க இருந்து 3 மணி நேரம் பிரயாணம், 4 மாசம் ட்ரைனிங். இதுக்கு போய் ஏமா இவ்வளவு கவலைப்படுறீங்க? கூடவே இருந்தேன். முதல்ல ஊருக்கு போறேன். அம்மா கவலையா இருக்காதே. சரி, ஊருக்கு போற உடனே அடிக்கடி லெட்டர் போடுறேன். சனி ஞாயிறு வேற லீவ் நாள் எல்லாம் இங்க வந்துடு. என்ன அம்மா, அடிக்கடி லெட்டர் போடணும், சனி ஞாயிறு லீவ்ல இங்க வரணும். அப்புறம் ட்ரைனிங் எப்படிமா ஒழுங்கா நடக்கும்? இத பாருங்கம்மா, நான் அங்க இருந்தாலும் என் நினைவு பூரா இங்கதான் இருக்கும். I'm sorry ரவி, ரொம்ப லேட்டா வந்துட்டேன்ல. பரவாயில்ல. இவங்க எங்க அம்மா, இவர் எங்க அண்ணா. அம்மா, இவ என் ராதா. உன் ராதாவா? அது என் ராதா இல்லடா. போலாம். ரயில் இன்னும் புறப்படலையப்பா. ரவிய வழி அனுப்பிச்சிட்டு போலாமே. ரவி என்ன சின்ன குழந்தையா? தானா போறேன். அதானே. கஜெண்டா வேலை இருக்கு. போற வழியில அப்படியே நான் டிராப் பண்ணி போயிடுறேன். புறப்படு. ஜாகிரதையா போயிட்டு வா. சரிம்மா. போனதும் லெட்டர் போடு. சரிம்மா. நல்ல வேலை செலக்ட் பண்ணலனாலும் நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கேன். கங்க்ராட்ஸ். அம்மாலாம் அம்மா, பிள்ளைய விட்டு ஒரு நிமிஷம் பெரியத்துக்கு மனசு வருதா? நீ இருக்கிறிய வரும்போது லேட். உங்களுக்காக இந்த பொக்கே வாங்கிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி சரி, வண்டி போட்டு நேரம் ஆச்சு. ஏதாவது பேச. இங்க விட்டுட்டு போறீங்கல்ல? இல்ல, போகல.
இங்கே இருந்துகிட்டு போற வர ட்ரெயினை பாத்துட்டு இருக்க போறேன். போறேன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் நான் விட்டு போறீங்களா விடமா போறீங்களான்னு இதே கேள்வி. ஏன் கத்துறீங்க? யாராவது பார்த்தா நம்ம சண்டை போடுறோம்னு நினைச்சுக்க போறாங்க. பாக்கட்டுமே, ஒரு நாள் ஆகத்தானே போறோம். ராதா, ஓ, லெட்டர் போடுங்க. ஓகே, பாய். See you. வா ராஜா, உட்கார். ராஜா, நம்ம சீக்ரெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் மதனோட கேங்க்கு எப்படி தெரியுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம குரூப்ல ராகவ ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் மதனோட ஆள். இருந்தானே? இப்போ அவன் இல்லேன்னு அர்த்தம். நேத்து ராத்திரி அவனை மதன் பிளான நம்மளும் ஃபாலோ பண்ண. எப்படி ராஜா? நம்பிக்கையான ஒரு ஆளை நம்ம உளவாளி அவங்க கிட்ட சேர வச்ச. மதன் சேர்த்துக்கணுமே, அவன் அவ்வளவு மனம் இல்ல ராஜா. லுக், மதனோட டெட்லி எனிமி நான் ஒருத்தன் தான். நம்ம ஆள் யாராவது ஒருத்தர், எஸ் விக்கி அவர்கிட்ட போய், ராஜா நாளை கரெக்டா 10:30 மணிக்கு சீ சைடு ஹோட்டலுக்கு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு தனியா கையில எந்த விதமான ஆயுதமும் இல்லாம வருவான். அங்கே அவனை சுலபமா ரொம்ப ஈஸியா தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொன்னா, 10:30 மணிக்கு நீ சீ சைடு ஹோட்டல்ல இல்லன்னா விக்கி கதை முடிஞ்சிடும். ஐ வில் பி தேர். ராஜா, ஆபத்துன்னு தெரிஞ்சு நீயே வலையில விடுறியா? மதனுக்கும் நம்ம குரூப்புக்கும் இருக்கிற போட்டி எப்படியோ முடியும். எனக்கு ஆபத்து வந்தாலும் சரி, நம்ம ஆளு ஒருத்தர் அங்க சேர்ந்துதான் ஆகணும். ராஜாவை பத்தி இத்தனை விஷயத்தை ஏன் சொன்ன? இதனால உனக்கு லாபம்? நிச்சயமா இருக்கு. ஜெகதீஷ் கேங்ல இருந்து ராஜா என்ன அடிச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டான். நீங்க அவனை கொன்னுட்டீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படக்கூடிய வேற யாருமே இருக்க முடியாது. ரெண்டாவதா, நான் உங்ககிட்ட காட்டுற விசுவாசத்துக்கு நீங்க என்ன வேலைக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இத பாரு, உன் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா நிச்சயம் உனக்கு எங்க இடத்துல சீட் உண்டு. அதுல ஏதாவது கோல்மால் நடந்தது, உன் சீட் மேல் லோகத்துலதான். அப்பான் ஜீசஸ், நான் சொல்றது உண்மை. கண்டிப்பா ராஜா நான் சொல்ற இடத்துல தனியா இருப்பான். அப்போ ராஜா இன்னியோட